Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அண்ட் ஃப்ரேமில் கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்ட் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 18 inch ஸ்டாண்டு. அதுக்கு வந்து ஃபிட் பண்ணுற முன்னாடி இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிங் ஒன்று கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி 4 பீஸ் கொடுத்துருப்பாங்க, 4 சைடும் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி. ஸோ இது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ரிங்கை வந்து நீங்கள் ஆப்போசிட் சைடில் திருப்பிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுற இடம். இதுதான் வந்து ஃப்ரேம். இதில் தான் வந்து நம்ம ஃப்ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதை அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டிங்கன்னா இப்போ அந்த நட்டு வந்து வச்சு நம்ம வந்து அந்த ஸ்டாண்டை எப்படி ஃபிட் பண்ணுறதுங்கிறது அந்த ஹோலில் தான் வந்து நம்ம மாட்டணும். ஸோ இப்போ இந்த கை வைக்கிறேன் பார்த்திங்களா, அதில் தான் வந்து அந்த நட்டை வந்து நீங்கள் அடியில் விட்டு மேலே வந்து அந்த லென்த்தாக ஒன்று கொடுத்துருந்தாங்களா ஸ்டாண்டு, அது வந்து அதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படிங்கிறது காட்டுற பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து இப்போ இதிலிருந்து நட்டை நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து மேலே இருக்கிற நட்டு இப்படி கொடுத்துருந்தாங்க, வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே இது வந்து கீழே வரும். இப்படி வந்து கிரிப்பாக இருக்கிறதுக்காக தான் இந்த கீழே பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்போ ஃபிக்ஸ் பண்ணலாம் பாருங்கள். இந்த கீழே வந்து நான் நட்டை போட்டுட்டு இதை எடுத்து இதில் நான் டைட் பண்ணுறேன். ஓகேங்களா, வந்து நல்லா டைட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணிக்கிறேன் நல்லா. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. மறுபடியும் இதுலேருந்து நான் நட்டை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு திரும்பி நட்டை அடியில் விட்டு மேலே விட்டு இதை வந்து நான் கீழே வந்து இப்படி டைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, திரும்பி இப்போ ரொட்டேட் பண்ணிக்கோங்க. திரும்பி நான் நட்டை வந்து இதிலிருந்து எடுத்துக்கிறேன் பாருங்கள். எடுத்துட்டு நட்டை அடியில் விட்டு இந்த இதையை கீழே வச்சு ரொட்டேட் பண்ணால் லாக் ஆகிக்கும். ஆனால் எவ்வளோ டைட் பண்ண முடியும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த நட்டை வந்து இந்த மாதிரி இது கொடுத்துருப்பாங்கள்ல, இதிலேருந்து நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதை வந்து இந்த நட்டை அடியில் இப்படி விட்டு லாக் பண்ணி கீழே பிடிச்சிட்டு இதை வந்து நான் இப்படி பண்ணிக்கிறேன், ரொட்டேட் பண்ணுறேன். ஓகேவா? நல்லா ரொட்டேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஸ்டாண்டை வந்து இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், காட்டுறேன். தெரியுதுங்களா? நான் வந்து ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஸ்டாண்டு வந்து நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. இப்படி தான் நம்ம வந்து ஸ்டாண்டை வந்து ஃபிட் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டாண்டை வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஃப்ரேமில் வந்து கிளாத்தை எப்படி ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் என்னென்ன மெட்டீரியல் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 18 inch ஃப்ரேம் எடுத்திருக்கேன். இது வந்து 18 inch ஃப்ரேம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாப்லின் கிளாத் 1 மீட்டர் எடுத்திருக்கேன். இப்போது நீங்கள் வந்து ஃப்ரேமை வந்து இப்படி கையில் வந்து 2 சைடு கையில் வச்சு இப்படி புல் பண்ணிங்கன்னா ஃப்ரேம் தனியாக வந்துடும். இந்த ரிங்குக்கு பார்த்தீங்களா, இந்த வெளியில் இருக்க ரிங்கு பேர் வந்து அவுட்டர் ரிங்கு. இது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதில் ஸ்க்ரூ இருக்கும். இதுதான் வந்து அவுட்டர் ரிங்கு. இது உள்ளே நான் வந்து த்ரெட்டு சுற்றி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து இன்னர் ரிங். ஓகேங்களா, இது வந்து இன்னர் ரிங். இது வந்து இந்த ஸ்க்ரூ இருக்கிறது வந்து அவுட்டர் ரிங். ஓகேங்களா, இப்போது இன்னர் ரிங்குக்குள்ளே தான் நம்ம வந்து கிளாத்தை வந்து விரித்து நம்ம வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் கிளாத்தை வந்து விரிச்சுக்கிறேன். கிளாத்தை விரிச்சிட்டு இப்போ நான் வந்து மேலே இந்த அவுட்டர் ரிங் இருக்குல்ல, இந்த அவுட்டர் ரிங் தான் ஸ்க்ரூ இருக்கிறது தான் அவுட்டர் ரிங்கு. ஸோ அதை வந்து நான் வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா? நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கிளாத் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? கிளாத் வந்து இப்படி ரொம்ப லூஸாக இருக்குது. இப்போது என்ன பண்ணணும்னா, கிளாத் இந்த இடத்துல இந்த விரல் இருக்கு, இந்த கை, அதாவது உங்களோட லெஃப்ட் ஹேண்டை வந்து
இந்த கிளாத்தை நல்லா கவர் பண்ணி 2 ஃப்ரேமோடு சேர்த்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த கையில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த கையில் வந்து நீங்கள் வெறும் கிளாத்தை மட்டும் பிடிச்சி இழுக்கணும். இந்த மாதிரி வெறும் கிளாத்தை மட்டும் பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாத்து வந்து சுருங்கி இருக்கிறதுலாம் டைட் ஆகுது. உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு கிளாத்து வந்து டைட் ஆகுது. நல்லா ஃப்ரேமை மட்டும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கிளாத்தை மட்டும் பிடிச்சிடுங்க. அப்போ தான் வந்து ஃப்ரேம் வந்து டைட்டாகும். கிளாத் வந்து நல்லா டைட்டாகும். டைட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த கையில் பிடிச்சிட்டு தான் நான் கிளாத்தவே இழுக்கிறேன். நீங்கள் சும்மா வந்து 2 கையில் பிடிச்சி இழுத்தீங்கன்னா கிளாத்தும் ஃப்ரேமும் தனித்தனியாக வந்துடும். அது வந்து இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரேம் அப்படியே ரொட்டேட் பண்ணி தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்துக்கோங்க. சரிதா? இப்போ இதை எப்படி ஃபிட் பண்ணுறேன்னு பாருங்கள். நல்லா டைட்டாக இழுங்க. இப்போ ஃப்ரேம் வந்து நம்ம அந்த ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிறனால நம்ம ரொம்பவும் போட்டு இழுக்கக்கூடாது. ஓரளவுக்கு இழுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, நான் எல்லாம் ரவுண்டாக இழுத்துட்டேன் பாருங்கள். ஓவராலாக நான் வந்து ஓரளவுக்கு டைட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூ இதை வந்து நம்ம லைட்டாக டைட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் டைட் பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு வந்து இந்த ஃப்ரேமில் கொடுத்த ஸ்க்ரூ வந்து எனக்கு ஃபிட் ஆகலை. ஸோ அதனால் நான் வந்து ஒரு கடையில் வந்து ஸ்க்ரூ இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஸ்க்ரூ வாங்கி நான் போட்டு ஸ்க்ரூ ட்ரைவரோட டைட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க ஃப்ரேமில். நீங்கள் இந்த நாசிலை பிடிச்சி தான் டைட் பண்ணணும். நாசிலை பிடிச்சி நல்லா டைட் பண்ணும்போது டைட் ஆகிடுச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல கட்டிங் பேட் வச்சு இப்போ டைட் பண்ணிங்கன்னா டைட் ஆகிடும். ஓகேங்களா? டைட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் பண்ணதுக்கப்புறம் திரும்பியும் அதே மாதிரி நான் வந்து டைட் பண்ணுறேன். ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நான் வந்து டைட் பண்ணிட்டேன் ஸ்க்ரூவை லைட்டாக. அதுக்கப்புறம் ஏதாவது லூஸாக இருந்துச்சுன்னா மறுபடியும் அதே மாதிரி டைட் பண்ணிக்கிறேன் கிளாத்தை. நீங்களும் கிளாத்தை வந்து இதே மாதிரி பார்த்து டைட் பண்ணுங்கள். கிளாத் எந்த அளவுக்கு நம்ம டைட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் 2 கையிலையுமே ஒரு கையில் வந்து ஃப்ரேமை பிடிச்சிட்டு ஒரு கையில் தான் நான் கிளாத்தை வந்து மெதுவாக இழுக்கிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நான் வந்து ஃபுல்லாக டைட் பண்ணுறேன். ரவுண்டாக நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அது வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து நான் ஃபுல்லாக டைட் பண்ணிட்டேன் கிளாத்தை. ஸோ இப்போ எனக்கு கிளாத் வந்து டைட் ஆயிடுச்சு. திரும்பவும் என்ன பண்ணணும்னா, இந்த நட்டை வந்து நம்ம கையில் பிடிச்சிட்டு தான் இதை வந்து நம்ம டைட் பண்ணணும். அப்போ தான் டைட் ஆகும். சரிங்களா? நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் தட்டினீங்கன்னா சவுண்டு கேட்குதா? இந்த மாதிரி சவுண்டு கேட்கணும். அப்போனா தான் நீங்கள் வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து கரெக்டுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, கிளாத்தை நீங்கள் போட்டு ஃபிட் பண்ணும்போது எக்ஸஸ் கிளாத் வந்து இந்த ஸ்க்ரூக்கு ஆப்போசிட் சைடில் தான் நிறையா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கிளாத்தை வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணோம். இதை வந்து ஃப்ரேமை வந்து ஸ்டாண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் காட்டுற பாருங்கள். இந்த ஸ்க்ரூவும் இந்த ஸ்க்ரூ தெரியுதுங்களா? இந்த ஸ்க்ரூ ரெண்டும் இருக்கிற பக்கம் வச்சு கிளாத்தை வந்து வெளிப்பக்கமாக இந்த கிளாத்தெல்லாம் ஃப்ரேம் அதாவது ஸ்டாண்டுக்கு வெளியில் தான் இருக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஸ்டாண்டு ஃப்ரேமையும் நான் ஃபிட் பண்ணிட்டேன்.
எப்படி கரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்படி கழட்டுனா இப்படி தூக்குனீங்கன்னா ஃப்ரேமும் ஸ்டாண்டும் இப்படி கழண்டு வரக்கூடாது. கழண்டு வரல அப்படின்னா நீங்கள் ஃபிட் பண்ணியிருக்கிறது கரெக்டு. இல்லை கழண்டு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்டில் கொடுத்துருக்க உள்ளே இருக்க ஸ்க்ரூ, அந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி அது ஃபிட் ஆகிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.